அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.1ல 8வது கணக்கு. ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு. இப்போ நம்மளுக்கு கோளத்தினுடைய ஆரத்தை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோளத்தின் ஆரம் ஆர் என்க. கோளத்தின் ஆரம் ஆர் என்க. இப்போ நம்மளுக்கு கோளத்தினுடைய ஆரம் ஆர் என்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா இப்போ கோளத்தினுடைய புறப்பரப்பு, இப்போ கோளத்தின் புறப்பரப்பு அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னது? கோளத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4/r². இப்போ எனக்கு ஒரு கோளத்தினுடைய ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பினுடைய சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ எனக்கு புதிய கோளத்தினுடைய ஆரம் முதல்ல கண்டுபிடிக்கணும். புதிய கோளத்தின் ஆரம் ஈக்குவல் டு நார்மலாக கோளத்தினுடைய ஆரம் எவ்வளோ சொல்லிக்கோம்னா ஆர் பிளஸ் அதுலேருந்து எத்தனை சதவீதம் அதிகரிக்குதான்? 25%. அப்படின்னா இப்போ 25% ஆர். ஸோ இப்போ ஆர் பிளஸ் 25 இன்டு சதவீதம்ங்கிறதுனால 25 டிவைட் பை 100 இன்ட்டு என்னன்னு சொல்லிடலாம்னா ஆர். இது அடிக்கலாம். 25 25 4 25 100 அப்படின்னு வந்துடும். ஆர் பிளஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் பை 4. இப்போ இதில் 4 எல்சிஎம் இருக்கலாமா? 4 வந்து நிச்சயமாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 இன்டு ஆர் 4r பிளஸ் ஆர் அப்படின்னு வந்துடும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4r பிளஸ் ஆர் அப்படிங்கிறப்ப என்ன வந்துடும்? 5r டிவைட் பை 4. இதுதான் வந்து என்னன்னா புதிய கோளத்தினுடைய ஆரம். அப்படின்னா இப்போ எனக்கு புதிய கோளத்தின் மொத்த புறப்பரப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கோளத்தினுடைய புறப்பரப்பு எவ்வளவு? 4/r². இப்போ புதிய கோளத்தினுடைய ஆரம் தான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5r டிவைட் பை 4. அப்படின்னா இப்போ 4 இன்டு 5r டிவைட் பை 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 4 இன்டு இந்த ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே பொதுவானது. 5 2 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது 25 ஆர் இன்டு ஆர் என்ன வந்துடும்னா r² டிவைட் பை 4 4s are 16. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 25 டிவைட் பை 16 அப்படிங்கிறத வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 4/r². இப்போ எனக்கு அதிகமாகும் புறப்பரப்பினுடைய சதவீதம் தான் கேட்குறாங்க. அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம். இப்போ புறப்பரப்பின் சதவீதம் ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அதிகரிக்கிறது அப்படிங்கிறத தெரியணும்னா புதிய கோளத்தின் வளைபரப்பு மைனஸ் பழைய கோளத்தின் வளைபரப்பு டிவைட் பை பழைய கோளத்தின் வளைபரப்பு அப்படின்னு சொல்லலாம். பழைய கோளத்தின் வளைபரப்பு இன்ட்டு சதவீதம் அப்படிங்கிறதுனால 100. இப்போ புதிய கோளத்தினுடைய வளைபரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைபரப்புனாலும் சரி மொத்த புறப்பரப்புனாலும் சரி ஒன்று தான். இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிவைட் பை 16 இன்ட்டு 4/r² மைனஸ் பழைய கோளத்தினுடைய புறப்பரப்பு அப்படிங்கிறப்ப பழைய கோளத்தினுடைய புறப்பரப்பு எவ்வளோதுன்னா 4/r². 4/r² டிவைட் பை பழைய கோளத்தினுடைய வளைபரப்பு புறப்பரப்புனாலும் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ 4/r² இன்ட்டு இங்கே என்னன்னு சொல்லிடுவோம்னா 100. இப்போ மேலே இருக்கக்கூடிய டேர்ம்லேருந்து என்ன பண்ணிடலாம்னா 4/r² வெளியில் எடுத்துடலாம். இப்போ 4/r² வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்குன்னா 25 டிவைட் பை 16 மைனஸ் இதுலேருந்து ஒரு 4/r² வெளியில் எடுத்துட்டோம். இப்போ 4² வெளியில் எடுத்தோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 டிவைட் பை இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/r² இன்ட்டு 100. ஸோ இப்போ இங்கே 4/r² கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் கூடிய டேர்ம் 25 டிவைட் பை 16 மைனஸ் 1 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் இதில் வந்து 16 எல்சிஎம் எடுக்கிறேன். அப்படின்னா இப்போ 25 மைனஸ் 16 டிவைட் பை 16 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 25ல் 16 போச்சுன்னா 9 பை 16 இன்ட்டு 100. அதை அடிக்கலாம். நன்னாங்கு 16 25 4 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. எதையும் அடிக்கலாம். 1 4 6 4 24. பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. வாய்ப்பில்லை 4 அடிக்க முடியாது. அதனால் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா 10 அப்படின்னு வரும். இப்போ 10 4ல் எத்தனை டைம் இருக்கும்? 2 டைம். 4 8. பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. 0 சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. 4 20. பேலன்ஸ் கூடிய ஆன்சர் 9 இன்டு 6.25. இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 56.25% அப்படிங்கிறது இதனுடைய